தற்போது ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் நாளை ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ள நிலையில் அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான முன்னேற்பாடு பணிகள் கடந்த சில நாட்களாக நடைபெற்று வந்த நிலையில் தற்போது பணிகள் அனைத்தும் 80% நிறைவு பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வீரர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் மரக்கட்டைகளால் ஆன தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களை மதுரையிலிருந்து எமது செய்தியாளர் சல்மான் வழங்க கேட்கலாம். சல்மான், இது குறித்தான கூடுதல் தகவல். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நாளை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெற உள்ள நிலையில் முன்னேற்பாட்டு பணிகளானது தீவிரமடைந்து இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது. குறிப்பாக அந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறக்கூடிய அவனியாபுரம் திருப்பரங்குன்றம் அந்த சாலையில் முழுவதுமாக தற்காலிகமாக அந்த வாடிவாசலானது அமைக்கப்பட்டிருக்கிறது. ரயில்வே தண்டவாளம் அமைப்பிலாக அந்த வாடிவாசல் அமைக்கப்பட்டு அதிக அளவுக்கான சாலைகள் அறிவிப்பதற்கான ஏற்பாடுகளும் கூட செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போன்று அந்த போட்டியை பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் 2 புறங்களிலுமே இரும்பு கம்பிகள் வலைகளால் அடைக்கப்பட்டு முழுவதுமாக பாதுகாப்பு வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று நாளை இந்த போட்டி நடைபெறக்கூடிய பகுதிகளில் முழுவதுமாக மின் தடையானது ஏற்படும் என ஏற்கனவே மின்வாரியத்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த வாடிவாசல் பகுதியில் இருந்து சாலைகள் மருத்துவ பரிசோதனை செய்யக்கூடிய பகுதியான முத்துப்பட்டி சாலை வரைக்குமாக முழுவதுமாக ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்திற்காக 2 புறங்களிலுமே தடுப்பு வேலிகள் முழுமையாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று அந்த பகுதியில் திறந்த வெளியில் கிடைக்கின்ற கிணறுகள் அனைத்தும் பாதுகாப்பு வேலிகள் வைக்கப்பட்டு அந்த முழுவதுமாக அந்த பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதே போன்று நாளைய தினம் நடைபெறக்கூடிய அந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் முதல் பரிசான கார் மற்றும் டிராக்டர் பரிசுகள் தற்பொழுது வரவழைக்கப்பட்டு அந்த பகுதியில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று ஏராளமான பரிசு பொருள்களும் தற்போது வரவழைக்கப்பட்டு அந்த மேடையில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று முக்கிய பிரமுகர்கள் அமரக்கூடிய பகுதி, அதே போன்று பொதுமக்கள் பார்வையாளர்கள் அமரக்கூடிய பகுதிகளும் முழுவதுமாக 2 அடுக்கு தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக ஏற்கனவே இந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்தமட்டிலும் குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியில் நடைபெறுவதால் மேலே மாடியில் நின்றபடி இந்த போட்டியை பார்க்கக்கூடாது என காவல்துறை தரப்பில் ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தாழ்வான மின் கம்பங்கள் மற்றும் உயரத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் ஆர்வத்தில் கீழே விழுந்து விடலாம் என்ற போன்ற கருத்து காரணமாக பாதுகாப்பு முன்னேற்பாட்டு பணிகள் கூட மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நாளை உலக புகழ்பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ள நிலையில் முன்னேற்பாட்டு பணிகள் 90% நிறைவடைந்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறக்கூடிய வாடிவாசல் முன்பாக தேங்காய் நார் பறக்கும் பணிகள் உள்ளிட்டவைகள் கூட நடைபெற உள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சல்மான்.